வந்து ஆமீன் தொகுப்பு குறித்து அண்ணன் சந்தியான். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இலக்கியத்துக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. ஏன் என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமேன் உடனே நான் ஒரு கிறிஸ்தவ சமய பணியாளர் உடனே என்னை கூப்பிட்டுருக்குறாங்க, நான் எடுத்துக்கொண்டேன். முதல்ல இது நல்ல ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பு பார்க்கும் பொழுது அவருடைய புனை பெயர் ஜோ அப்படின்னு பின் அட்டையில நான் பார்த்துக்கிட்டேன். பெரிய அறிமுகம் இல்லை. சக்திவேல் அண்ணன் தான் கொஞ்சம் ஒரு புத்தகங்களெல்லாம் கொடுத்து வாசிங்கன்னாங்க. என்னுடைய பணிச்சுமையில நான் வாசிக்கல. இது நிர்பந்திக்கப்பட்டு வாசித்தது. தொடக்க காலத்துல கவிதைகள் மீது ரொம்ப ஈர்ப்பு உண்டு, அப்ப காதலிச்சோம். இப்போ வந்து கவிதைகள் மீது ரொம்ப கொஞ்சம் நகண்டு போயாச்சு. மீண்டுமாக கவிதை பக்கம் ஒரு நாள் உட்கார்ந்து வாசிக்கிறது அப்படின்னா இந்த கவிதை ரொம்ப நாளுக்கு பிறகு. இடையில கலீல் ஜிப்ரானுடைய புத்தகத்தை எங்களுக்கு மூத்தவர் இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் களவு எடுத்துட்டு போய் வாசிக்கிறது. இப்போ கரெக்டா கேட்பாங்க, அந்த ப்ராஃபிட் என்ன ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் கலீல் ஜிப்ரானுடைய கவிதைகள் அப்படி கொஞ்சம் இடையில கொஞ்ச நாள் வாசித்தது உண்டு. மீண்டுமாக ஒரு நல்ல ஒரு கவிதை தொகுப்பு ஆமேன்ங்கிற ஒரு கவிதை தொகுப்பை வாசிச்சது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த படைப்பை வெளியிட்ட அருமை தோழர், அவர் ஜோ என்று சொல்வதா முத்து என்று சொல்வதான்னு தெரியல, முத்து ஜோ அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நாம். பெரிய இலக்கிய தரமான உரைகள் எல்லாம் எனக்கு நிகழ்த்த தெரியாது. யதார்த்தமா எனக்கு புரிந்ததை மட்டும் உங்களோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓட்டப்பிடாரம் அப்படிங்கிற இந்த கிராமத்துல வஉசி புகழ் பெற்ற இந்த மண்ணுல ஒரு புத்தகத்திற்காக நாம் இங்கு கூடியிருப்போம் என்பது வஉசிக்கு சிறப்பு சேர்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய அறிஞர், எழுத்தாளர், அவரும் ஒரு எழுத்தாளுமை உடையவர். அவருடைய படைப்புகள் எல்லாம் சேகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டு சூழல் சேகரிப்பதும் அதுவும் குறிப்பா படைப்பாளர்களை கௌரவிப்பதும் மிக குறைவு. அந்த அடிப்படையில தான் நான் பார்க்கிறேன். இந்த அவருடைய மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடப்பதும் நான் பங்கெடுப்பதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தூரம் என்பது மனங்களுக்கு தான். இப்படி மாதிரி பிடித்தமான நிகழ்வு அப்படின்னா கூட இங்க இருந்து சென்னை புத்தக கண்காட்சிக்கு நாங்க நாள் முழுவதும் பயணப்பட்டுட்டு அங்க 2-3 மணி நேரம் 5 மணி நேரம் கூட நடந்து கொண்டே இருக்கும் போதெல்லாம் வழியே தெரியாது. அதே நேரத்துல ஒரு பிடிக்காத ஒரு இடத்துல ஒரு 5 நிமிடம் காத்திருந்தாலும் ஒரு பேருந்து வர்ற வரைக்கும் நமக்கு எரிச்சலா வந்துடும் பார்த்துங்க. ஆனா ஒரு 5 மணி நேரம் சென்னை புத்தக கண்காட்சியில நடந்துகிட்டே இருக்கும்போது சோர்வே இருக்காது. அதெல்லாம் வந்து தூரமும் இதெல்லாம் மனதை பொறுத்தது. அந்த வகையில நான் நேரடியாக தலைப்புக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிறகு பேசக்கூடியவர் அவர் ஒரு புத்தகம், நிறைய புத்தகங்களை அவர் தொகுத்து இருக்கிறார், எழுதி இருக்கிறார். நிறைய பேருக்கு அவருக்கு தெரிந்திருக்குமான்னு தெரியல. இந்த பகுதியினுடைய கல்வி வளர்ச்சியில சமூக ஒற்றுமையில மிகப்பெரிய பங்காற்றியவர் தந்தை சாத்தே செல்வராஜ் அவர்கள். குறிப்பாக எங்களுடைய பணித்தளங்கள்ல கீழமுடிமன் ஒரு முக்கியமான ஒரு பணித்தளம். அந்த கீழமுடிமன் பணித்தளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குறுக்குச்சாலை பகுதி முழுவதும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாகத்தான் இருந்தது. இவர்களுடைய வருகைக்கு பின்பு இந்த பகுதியில் இன்னைக்கு வந்து டான்போஸ்கோ கலைக்கல்லூரி கீழையரால வந்ததாக இருக்கலாம், அல்லது கீழமுடிமன்ல வளன் மேல்நிலைப்பள்ளி வந்ததாக இருக்கலாம். இன்னும் பல கல்வி நிறுவனங்களையும் அது சார்ந்து மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனங்களும் இவங்க காலத்துக்கு பிறகுதான் என்ன செய்தாங்க, வெவ்வேறு அமைப்புகளை தொடர்பு கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு எல்லையை கடந்து சமயம் கடந்து எல்லோரையும் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து ஒரு விடுதலைக்கான கூறுகளை கொண்டது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தினுடைய விடுதலைக்கான வேலைகள் எல்லாம் மிக அருமையாக இந்த இடத்துல செய்தாங்க. அவங்க பக்கத்துல நாங்களும் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது மகிழ்ச்சியா தான் இருக்குது. அதனால 2வது புத்தகத்தை அவங்களுக்கு சரியான தலைப்பு தான், சாத்தானின். அதனால அவர்களுக்கும் இந்த நேரத்துல நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளை நாம தெரிவித்துக் கொள்வோம். இன்று காலை 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டிய கட்டாயம். 2 நாட்களாக உடம்பு சரியில்லை. காரணம் அழைப்பு, இன்விடேஷன்ல வேற பெயர் போட்டுட்டாங்க அழைப்பிதழ்ல. எப்படியாவது ஒரு காரணத்தை சொல்ல முடியும் எனக்கு, ஏன்னா நிறைய காரணம் இருக்கு, வேலைகள் நிறைய இருக்கிறதுனால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடலாம். ஆனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில நம்ம மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதனால விடிய காலம்தான் நான் அதை முழுவதும் முடித்தேன். கொஞ்சம் தான் படிச்சிருந்தேன். இதை படிக்கலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன், அது எங்களுடைய பழக்கம். முடிச்சாச்சு. முடித்த பிறகு இதை வைத்து திருப்பி நான் பார்க்கிற பொழுது
அந்த எழுத்தாளரை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சில முரண்பாடுகள் இருக்கிறது. முரண்பாடுகள் என்பது அறிவுத்தளத்திலான முரண்பாடு. ஆனால் அதை பார்க்கிற பொழுது அவருடைய எதிர்பார்ப்பு இந்த கவிதைகளில் புலப்படுகிறது. ஒரு 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 படைப்பாளியிடமிருந்து இன்னொரு படைப்பாளி கட்டாயம் முரண்பட வேண்டும். அதோடு ஒத்துப்போவதல்ல வாசகருடைய மனநிலை. ஒத்து போகிறோம் என்று சொன்னால் ஒரு வகையில் நாம் சிந்திக்க தெரியாமல் வாசித்திருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் அவரை நாம் ரசிக்க தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ரசிகர்கள் கூட்டம் ஏராளம் அரசியலில் வந்து விட்டார்கள். ஆகவே புதிதாக கட்சிகள் தொடங்குகிறது. ஆகவே இங்கு முரண்பாடு என்பது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சில முரண்பாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் விவிலியத்தை படித்திருக்கிறோம். வாழ்ந்திருக்கிறோமா என்றால் உங்கள் கவிதையின்படி இல்லை, சரிதானா? படித்திருக்கிறோம். ஆகவே சில முரண்பாடுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு இதை சொல்லணும்னா, இவர் ஒரு கிறிஸ்துவை உள்வாங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் உள்வாங்கி இருக்கிறார். எப்படி உள்வாங்கி இருக்கிறார் என்பதில் தான் எனக்கும் அவருக்கும் சற்று வேறுபாடு இருக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவ சமய பணியாளர். நான் அவரை கடவுளாக உள்வாங்கி இருக்கிறேன். அவர் ஒரு தோழராக உள்வாங்கி இருக்கிறார். ஆகவே தான் ஒருவேளை முதலில் அவர் இதை அர்ப்பணம் என்று சொல்லி இருக்கிற பொழுது தோழர் கிறிஸ்துவுக்கு என்று சொல்லுகிறார். கிறிஸ்து என்று உண்மையிலே ஒரு நபர் இருக்கிறாரா, அல்லது ஒரு இயேசுவைத்தான் இவர் கிறிஸ்து என்று தோழர் என்று சொல்லுகிறாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு தான் நாங்கள் முதல் முறை பார்த்தோம். அதிக நேரம் பேசிக்கொள்ளவில்லை. ஏன்னா மீண்டும் ஒரு முறை ரீடிங் விட வேண்டியிருந்ததுனால பேச்சை குறைச்சிட்டோம். தோழர் கிறிஸ்து என்பது எங்களுடைய இறையியல் வகுப்புகளில் எங்களுடைய மூத்தவர் சாத்தே செல்வராஜ் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் விடுதலை இறையியல் தோன்றிய போது இயேசுவை கருப்பு இயேசு என்றோம், தோழர் இயேசு என்றோம், இயேசுவையும் அம்பேத்கரையும் இணைத்து கொண்டோம், இயேசுவையும் புத்தரையும் இணைத்து கொண்டோம், இயேசுவையும் பெரியாரையும் இணைத்து கொண்டோம். ஆக விடுதலை கூறுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் விடுதலைக்கான இயேசுவினுடைய வார்த்தைகளிலிருந்து நாங்களும் சிந்திக்க தொடங்கி. இன்று புதிதாக ஜோ என்கிற அருமை தோழர் அந்தோணி முத்து அவர்களும் அப்படித்தான் சிந்தித்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்கிற, புரிந்து கொள்கிற, வாசிக்கிற அத்தனை பேருக்கும் முதலில் வரக்கூடியது அறச்சினம். இயேசு என்கிற ஒரு பிம்பத்தை நீங்கள் அழித்துவிட்டு அதற்கு இன்னொரு இடத்தில் எதை வைக்கலாம் என்றால், அன்றாட நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய யதார்த்த சிக்கல்களிலிருந்து வரக்கூடிய அறச்சினம் தான் கிறிஸ்து அல்லது இயேசு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து ரெண்டும் ஒண்ணுதான். இந்த வார்த்தைகளை நம்ம குழம்ப வேண்டும். ஒரு செயலை பார்க்கிற பொழுது வருகிற அறச்சினம் இருக்கிறது பாருங்கள், அதுதான் கிறிஸ்து. அந்த அறச்சினம் இந்த நூல் முழுவதும் இந்த கவிதைகளில் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கவிதைகளில் சொற்கள் தரமாக இருக்கிறது. அது கட்டமைக்கப்பட்ட விதம் தரமாக இருக்கிறது. முதல் 4 சொற்களுக்கும் 5வது சொற்கள் முரண்பட்டு நிற்பது கவிதையினுடைய வாசிப்பு ரசனையை கூட்டுகிறது. ஆகவே தான் நான் சொன்னேன், இன்னும் ஒரு சில வாரங்கள் இருந்திருந்தால் மீண்டும் ஒரு முறை வாசித்து நாம் அதை இன்னும் எழில்பட சொல்லி இருக்க முடியும். ஒரு சில கவிதைகள் மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதனுடைய கருத்து வேரோட்டமானது என்றுதான் பார்க்கிறேன். பெரும்பாலும் அவர் சாடி இருப்பது கிறிஸ்தவர்களை அப்படி என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எதிர்க்கக்கூடாத அளவிற்கான உத்தமர்கள் அல்ல என்பது உண்மைதான். ஏனென்றால் இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் எந்த சமயம் என்று தெரியாது. நாங்கள் இருவரும் பிறந்ததிலிருந்தே அந்த சமயம்தான். ஆகவே அதை நாங்கள் சொல்ல தகுதி படைத்தவர்கள். அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார், கிறிஸ்தவர்களை மிக கடுமையாக கவிதைகளில் சாடுகிறார். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லி இந்த கவிதை புத்தகம் முழுவதும் ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி வருது. நான் வந்த உடனே பார்த்தா பக்கத்துல கடை தான் இருந்துச்சு. அதனால கேட்டேன், அந்த கடையும் உங்களுக்கான்னு கேட்டேன். இல்ல வேற ஒரு ஆளுக்கு அப்படின்னாரு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்காமல் கிறிஸ்துவை பார்க்க முடியாதுங்கிற தொனியில அவர் கிறிஸ்துவை உள்வாங்கி இருக்கிறார். அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். அதனால முதலாவது அவருடைய கவிதை மிக முக்கியமானது. அதுல பாத்தீங்கன்னா, தேவாலய செங்கல்களுக்கு இடையில் கிறிஸ்துவின் எலும்புக்கூடுகள் இருக்கிறது மாதிரி ஒரு கவிதை அவர் எழுதியிருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கவிதை. அதுக்கு முன்னால கிறிஸ்துவை பற்றி ஒருவேளை இதை அவங்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். சாத்தே செல்வராஜ் அவங்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த மாதிரியான படிப்பினை. கிறிஸ்து ஒரு சமயத்தை ஏற்படுத்த விரும்பியதே கிடையாது. கிறிஸ்து ஒரு சமயத்திற்கு எதிரானவர். எப்படி புத்தர் ஒரு சமயத்தை விரும்பாது இருந்தாரோ அதே போன்றுதான் கிறிஸ்துவ. ஆனால் இன்றைக்கு சூழல் அப்படி அல்ல.
அடுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது உலகளாவிய அளவில் நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு சமயமாக, அந்த சமயத்திலிருந்து இன்னொரு பிரிவு என்று அது ஒரு வரலாற்று பிழைதான். ஆனால் மீண்டுமாக 2025 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சென்று கிறிஸ்துவை ஆராய முற்படுகிறார். அதனுடைய விளைவுதான் அவருடைய அரட்சணம், அதனுடைய விளைவுதான் அவருடைய கிறிஸ்து பற்றிய புரிதல். ஒரு நபரை புரிந்து கொள்வது என்பது வேறு, அந்த நபருடைய பின்புலத்திலிருந்து அல்லது அவரிடமிருந்து கட்டமைக்கப்பட்ட இன்னொரு பின்புலத்தை நாம் கண்டுகொள்வது என்பது வேறு. ஆக இவர் அந்த நபரை தெளிவாக புரிந்து கொள்கிறார். அதுதான் தோழர் கிறிஸ்து. நீங்கள் ஒருவேளை பொது உடைமை சித்தாந்தத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மார்க்ஸ் ஏராளமானவற்றை பேசி இருக்கிறார். ஆனால் மார்க்ஸ் எங்கிருந்து இதையெல்லாம் கற்றுக்கொண்டார் என்றால், அவர் என்ன செய்கிறார், தான் எழுதிய கடிதத்தில் சொல்லுகிறார், சிறுவயதில் நான் ஒரு யூத கிறிஸ்தவனாக இருந்து என் தாயாரால் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விவிலியத்திலிருந்து தான் நான் பொது உடைமையை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். சிக்கல் என்ன அப்படின்னா, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மார்க்ஸ் விவிலியத்திலிருந்து பொது உடைமையை கற்றுக்கொள்ளுகிறான். அந்த இயேசுவையே காலம் காலமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பொது உடைமையை உள்வாங்க மறுக்கிறார்கள். இதுதான் முரண்பாடாக இருக்கு. கிறிஸ்தவம் ஒரு கால் மார்க்ஸை உருவாக்கி இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றியதினால் ஒரு பொது உடைமை தத்துவம் உலகத்திற்கு கிடைத்திருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா விவிலியத்துல ஒரு பகுதி, ஒரு தலைப்பே பொது உடைமைங்கிற ஒரு தலைப்பு இருக்கிறது. அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கொண்டு பொதுவுல வச்சிருவாங்க. பொதுவுல வச்சுட்டு யார் யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் உண்மையான கிறிஸ்து விரும்பிய, இயேசு விரும்பிய ஒரு சமூகமாக அங்கு கட்டமைக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வைத்து ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். மிக அருமையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவாலய செங்கல் கற்களுக்கு இடையே கிறிஸ்துவின் எலும்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு குத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிதானா? இன்னைக்கு அப்படிதான் நம்ம கிறிஸ்தவத்தை நம்ம பார்க்கிறோம். இது கிறிஸ்தவத்தை சுத்திகரிப்பதற்கான ஒன்று. இங்கு எத்தனை பேர் கிறிஸ்தவர்களை எவ்வளவு நேர்மறையாக எவ்வளவு எதிர்மறையாக வைத்திருப்பீர்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. இது ஒரு விமர்சனம், அவ்வளவுதான். இன்றைக்கு ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை விமர்சிப்பது என்பது இன்னொரு பெரும்பான்மையினருக்கு தீனி போடுவது போன்று பல நேரங்களில் மாறி விடுகிறது. அந்த அடிப்படையில் அல்ல என்றாலும் இது வாழ்வியல் தளத்தில் கவிதை நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. அடுத்த ஒரு இதை கேட்கிறார், ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? யூதாஸ். அதோட நம்ம முடிச்சுக்கிறோம். ஆனா அவர் ஒரு இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். முன்னாடி வாசித்துட்டு போகும்போது நம்மளும் ஒரு நிமிஷம் எந்த இடம் நமக்கு முக்கியமானதுன்னா வாசிச்சுட்டே இருக்கும் அப்படி ஒரு மாதிரி ஜர்க் அடிக்கும் பார்த்தீங்களா? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாரு. அதான் இந்த யூதாஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 30 வெள்ளி காசுகளை எனக்கு கொடுத்திருந்தா அப்பந்தான் தெரிஞ்சிருக்கும் லட்சணம். சிம்பிளான கேள்வி இதுதான். ஒரு மனிதன் சூழ்நிலை கைதியாகத்தான் இருக்கிறான். ஒரு மனிதன் தவறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பிறப்பதும் இல்லை, அதை செய்வதும் இல்லை, செய்து முடிப்பதும் இல்லை. ஆனால் ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்துல அவன் எப்படி நெறி பிறலாது வாழ வேண்டும், அதுதான் ஆன்மீகமா சொல்லப்படுது. அதுதான் நமக்கு அது வள்ளுவர் தொடங்கி வள்ளலார் தொடங்கி அதுதான் அறநெறியாக கற்றுக் கொடுக்கப்படுது, நெறி பிறலாமை. அப்படிதானா? ஆனா இந்த நெறி பிறல்கிற ஒரு சூழலுக்குள்ள கொண்டு மனிதனை உட்படுத்துறது இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அங்க யூதாஸ்க்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒருவேளை அவர் யூதாஸினுடைய மனநிலையிலிருந்து அவர் புரிந்து கொள்கிறார். நம்ம அப்படிதான் அந்த கவிதையை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சரிதானா? நம்மிடம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த 30 வெள்ளி காசுகளும் அப்படின்னு கவிதை வருது. அடுத்து அப்போது தெரியும் நமது லட்சணங்கள். அது ரொம்ப முக்கியமானது தானே. இன்னைக்கு பவுன் விலை ஏறிக்கிட்டே போகுது. என்கிட்ட ஒரு 100 பவுன் தாரேன், இந்த வேலையை முடியும் அப்படின்னா என்ன மண்ணாங்கட்டி அறநெறி. அதுக்கு நானே ஒரு வியாக்கியானம் சொல்லிடுவேன் தானே. எல்லாரும் ஒழுங்காவா இருக்கிறான் இந்த நாட்டுல, எல்லாரும் நல்லாவா இருக்கிறான். அப்படிதானா? இப்ப எங்க 2 பேருக்குமே ஒரு திட்டம், 9:30க்கு வர வேண்டும். கட்டாயம் தெரியும் 9:30 மணிக்கு தொடங்காது என்று. ஆனால் எங்களுடைய மதிப்பு நாங்க இழக்க விரும்ப. நம்ம சொல்லிக்கலாம் தானே, ஒரு தொடர்பு கொண்டு கொஞ்சம் டிராபிக், கொஞ்சம் தாமதம் சொல்லி இருந்திருக்கலாம். இது என்ன சிக்கல் அப்படின்னா, நான் தனியாக வந்தா அந்த காரணத்தை சொல்லி இருப்பேன். நான் அவ்வளவு ஒழுக்கமானவன் அல்ல. அந்த பெரியவங்களை கூட்டிட்டு வரும் பொழுது நான் வருவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்பு அவர் இப்படிதான் இன்னைக்கு அறநெறி பார்க்கப்படுகிறது. அறநெறி பார்க்கப்படும். நமக்கு வசதி என்று சொன்னால் நாம் மாற்றி விடுகிறோம். யூதாஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலை இருந்தது. இதனுடைய வரலாற்று பின்புலத்தை எல்லாம் நான் பார்க்கிறோம்.
யூதாஸ் அடிப்படையில் மிக மோசமானவன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த செயல் மோசம், காட்டி கொடுக்கிறதுங்கிற செயல் மோசம். அதுக்கு பக்கத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் உங்களுக்கு மிகப்பெரிய சான்றாக உங்களுக்கு தெரியும், அப்படிதானா? ஆனா என்னன்னா, இயேசுவை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். யூத பின்புலத்துல ஒவ்வொருத்தரும் அவரவருடைய வழிமுறையில் எதிர்பார்த்தார்கள். யூதாஸ் என்ன செய்யறான்? அரசியல் பூர்வமாக ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறான். இயேசு போரிட வேண்டும் என்று யூதாஸ் விரும்புகிறான். சிலர் என்ன செய்யறாங்க? நாம ரோமைக்கு எதிராக, ஏன்னா ரோமைக்குத்தான் யூதர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார். ஆனா யூதர்களில் இருக்கக்கூடிய சமய அடிமைத்தளம் இருந்தது. விடுதலையை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அரசியல் விடுதலை, சமூக விடுதலை என்று நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். அது அம்பேத்கரை படிக்கக்கூடிய நமக்கு நன்றாக தெரியும். எல்லோரும் அரசியல் விடுதலை எதிர்பார்த்தார்கள். அந்த அரசியல் விடுதலை எதிர்பார்த்தவர்களில் ஒருவன் தான் யூதாஸ். ஆனால் இயேசு முன்னெடுத்து சென்றது சமூக விடுதலை. சமூக விடுதலை என்பது எல்லா தனிப்பட்ட நபர்களும் பண்பாட்டு தளத்திலிருந்து விடுதலை அடைந்து, பொருளாதார தளத்திலிருந்து விடுதலை அடைந்து தன்னிறைவு பெறுகிற பொழுதுதான் அது அரசியல் தளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு அம்பேத்கர் கொடுத்த அரசியல் விடுதலை என்பது இடஒதுக்கீடு. இன்னைக்கு எல்லோரும், இன்னைக்கு பெண்கள் 5 பேர் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். இது அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில், பெரியார் போராடிய போராட்டத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைத்த ஒரு உரிமை. இது அரசியல் சட்டத்தில் எல்லோருக்கும் வாக்குரிமை என்பது அரசியல் உரிமை. ஆனால் வாக்களிக்கிற எல்லோரும் சமமாக இருக்கிறார்களா? இல்லை. அப்ப சமூக தளத்தில் ஒரு சமத்துவம் ஏற்படாமல் அரசியல் தளத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்த நம்மால் முடியாது. அந்த வகையில தான் யூதாஸ் என்பவன் எதிர்பார்த்த அந்த அரசியல் விடுதலையில அவனுக்கு என்னது இல்லை? புரிதல் இல்லை. சமூக தளத்தில் இயேசு செய்யக்கூடிய பணிகளின் மீது அவனுக்கு நிதானம் இல்லை, பொறுமை இல்லை. இங்கதான் இங்க பிரச்சனை வரும். இன்னைக்கு நீங்க சிறைக்கு போனீங்க அப்படின்னா, சிறையில நிறைய கைதிகள் இருப்பாங்க. அதுல ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா 60 விழுக்காடு பெண்களை கொலை செய்தவர்களாக இருப்பார். மனைவியாக அல்லது காதலியாக ஏதோ ஒரு வகையில் பெண்களை கொலை செய்தவர்கள் இருப்பார்கள். நான் திருச்சி மத்திய சிறையில் ஒரு 3.5 ஆண்டு காலம் பணியாற்றியவர். அடிக்கடி போயிட்டு வர்றது இல்லை. ஜெயிலுக்கு போயிட்டு வரேன்னு ஒரு மாதிரி பார்ப்பீங்கல்ல, நான் போயிட்டு வரேன். வாரம் 1 முறை 2 முறை, விரும்புற நேரம்லாம் போகலாம். எங்களுக்கு ஒரு ஐடி கார்டு உண்டு. காலை 7 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக நாங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செல்லும். அப்ப நிறைய பேரை போய் பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பெண்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பெண்களை படுகொலை செய்தவர்களாகத்தான் இருந்தார். தாயை கொலை செய்தவர்கள், மனைவியை அதிகமாக கொலை செய்தது மனைவியை தான், அல்லது காதலியை, அல்லது 2-3 தவறான தொடர்பு வைத்ததாக. எங்க இருக்குது சிக்கல்? ஐடியாலஜி. நமக்கு கற்பிக்கப்பட்ட, நாம் உள்வாங்கிய ஒரு சித்தாந்தத்திலிருந்து அவன் வெளிப்பட்டது. யூதாசும் அப்படித்தான். அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இயேசுவை ஒரு அரசியல் விடுதலை வீரராக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான். அந்த வகையில தான் இந்த கவிதையினுடைய பின்புலத்தை நான் பார்க்கிறேன். ஒருவேளை நம்ம சமயம்ங்கிறதுனால ஒரு சில பேக்ரவுண்டை சொல்லினா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் பின்புலத்தை சொல்லிப்போம். ஆக 30 வெள்ளிக்காசுகள் யாரிடம் இருக்கிறது அல்லது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பொறுத்து அவனுடைய லட்சணங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவிஞர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாருங்கிறத நான் என்ன செய்யறேன். அடுத்து இந்த சமூக விடுதலையில பெண் பற்றிய பார்வை ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அந்த வகையில சொல்றாரு, கடவுளின் தோட்டத்து கனியானாலும். அது ஏதோன்னு தோட்டம் உங்களுக்கு தெரியும். அடிக்கடி இந்த கவிதை முழுவதும் வாசிச்சீங்கன்னா ஒரு 5-6 இடத்துக்குள்ள சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆதாம் ஏவாள், ஏதேன் தோட்டம், சிலுவை, கிறிஸ்து, அதான யூதாசு, அதுல சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. அதுல மிக முக்கியமானது, கடவுளின் தோட்டத்து கனியானாலும் ஏவாளைத்தான் முதலில் கடிக்கிறது. அது இயல்பான ஒரு புராண கதை தான். அந்த கதையினுடைய பின்புலத்துல இருந்துதான் தொடக்க அமைப்பு, அந்த கடவுளின் படைப்பானது கொடுக்கப்பட்டிருக்குது என்றாலும் கூட அதை இவருடைய பார்வையில் பார்க்கிற பொழுது ஏதேன் தோட்டம் என்பது கடவுளுடைய தோட்டம். அந்த தோட்டத்துல இருக்கிற கனி கூட முதல்ல யாரைத்தான் போய் தாக்குது? பெண்ணைத்தான் தாக்குது. அது ரொம்ப முக்கியமானது ஒன்று, சரிதானா? அந்த வகையில இந்த படைப்பு என்பது அப்படி போகிற போக்கில் இலகுவாக எழுதப்பட்டது என்றாலும் கூட கவிஞர் பார்க்கிற பார்வை மிக முக்கியமானதாக எனக்கு படுகிறது. அவை ஆமேன் என்கிற இந்த கவிதை தொகுப்பினுடைய சில கவிதைகள் நம்முடைய மனதில் அப்படியே ஆணியிட்டு அடித்தாற்போல் இருக்கிறது என்று சொன்னால் அதுல மிக முக்கியமானது இந்த ஒரு கவிதை. கடவுளின் தோட்டத்து கனியானாலும்
ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அப்படின்னாலே மிகவும் வஞ்சிக்கப்படுவது எங்கதான்? சமயத்தளத்துலதான். எந்த சமயத்திலும் பெண் தலைமை என்பது இல்லை. இப்போ ஒரு சில சமயங்கள் சமயத்தினுடைய பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றாலும் எந்த சமயத்திலும் பெண் உயர்வாக காண்பிக்கப்பட்டதும் இல்லை. ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு என்றாலும் நாம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏவாள் காலம் முழுவதும் சபிக்கப்பட்டவளாகவே விவிலியத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு மாற்றாக மரியாவை முன்னிறுத்தினார்கள் என்றாலும் கூட ஏவாளுடைய அந்த பின்புலத்திலிருந்து கவிஞர் நோக்குகிற பொழுது இது எனக்கு அதிகமாக தெரியும். இன்னொரு இடத்துல அவர் அருமையா சொல்றாரு, புனித வெள்ளி எல்லாம் வரத்தான் செய்கிறது எல்லோருக்கும், ஈஸ்டர் தான் வரவில்லை. அது ரொம்ப இயல்பா, எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் இருக்கு, அப்படிதானே? நம்ம எப்பவுமே கஷ்டத்துலதான் இருக்கிறோம். கஷ்டத்திலிருந்து விடுபட்டோம், துன்பத்திலிருந்து விடுபட்டோம் என்கிற மனநிலை என்பது யாருக்கும் பெரிதாக இருப்பது. ஏன்னா நம்முடைய வாழ்வு அப்படி. நாம் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வகையில துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இது ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம் தானே. சாதாரண மக்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஒண்ணு போனா ஒண்ணு வருது, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். வேதனைகளும் துன்பங்களும் பெரிய வெள்ளிக்கிழமைகளோடு பொருத்தி பார்க்கப்படுது. இயேசுவையில் சிலுவையில் அறைந்த அந்த நாளை நினைவு கூறுகிற விதமாக அவர் சொல்லுகிறார். ஆனால் அதோடு நின்று விடுவதல்ல இயேசுவினுடைய ஆன்மீகம் அல்லது அறநெறி. அதற்கு அடுத்து ஒரு உயிர்ப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்பதையும் தன்னுடைய கவிதையில் மிக அருமையாக அவர் சொல்லுவதை நான் பார்க்கிறேன். அதனால இன்னும் நிறைய சொல்லிட்டு போலாம், எவ்வளவு நேரம் எனக்கு தெரியல. ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப தரமான ஒரு கவிதை என்று சொல்லணும்னா, உங்களில் பாவம் இல்லாதவர் இந்த பெண் மேல் கல்லெறியும். விவிலியத்துல ஒரு பகுதி உண்டு, நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஒரு பெண் விபச்சாரத்தில் பிடிபட்டதாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பாங்க. அந்த நேரத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லெறியட்டும் அப்படின்னு இயேசு சொல்லியிருப்பார். நன்றி, இயேசு சொல்லியிருப்பார். அப்ப அந்த பின்புலத்துலதான் இந்த கவிதையானது சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் இல்லாதவர்கள் கல்லெறியட்டும் அப்படின்னு இயேசு சொல்லிட்டார். சரிதானா? அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, அதான் சுத்தி சுத்தி பார்த்தா கல்லையே காணும், சுத்தி சுத்தி பார்த்தா கல்லே காணும். இயேசுவின் பார்வை என்பது மனிதர்களை பொறுத்தது. இவருடைய கவிஞரின் பார்வை என்பது அதுக்கு அப்பால கல்லு கிடக்குதான்னு பாக்குறாரு. டேய், கல்லே இல்லாத இடத்துல இருந்துட்டாடா நம்ம பேசணும். ஏன்னா அங்க கல் இருந்துச்சு, எரியறதுக்கு தான் ஆட்கள் இல்லைங்கிறது விவிலிய பார்வை. கவிஞருடைய பார்வை என்பது கல்லே இல்லடா அப்படிங்கிறது அவர் சொல்ல வர்றாரு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா போறாரு. ஏன் அப்படின்னா, கல் இருந்தாலும் உன்னால எடுத்து எரிய முடியாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அருமையான ஒரு விஷயங்கள இருக்கிறார். நம்முடைய சித்தர் மரபு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சித்தர்கள்ல அதிகமான புத்தகங்களை வாசிச்சது தந்தை அவர்கள் தான். நட்டக்கல்லும் பேசுமோ நாதமுடி உள்ளிருக்கையில், சிவவாக்கியரா? சிவவாக்கியம். அதெல்லாம் நீங்க எல்லாம் எந்த பக்கம் கேட்டாலும் இங்க நீங்க ரெஃபரன்ஸ் வைக்கலாம். சரிதானே? அப்ப நட்டக்கல்லும் பேசுமோ நாதமுடி உள்ளிருக்கையில் அப்படிங்கிற அந்த சித்தருடைய மரபு என்பது இங்க இருக்கக்கூடிய நிறுவன சமயங்களை கேள்விக்குட்படுத்துவது. நீங்க பல நேரங்களில் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்தவ சமயம்தான் நிறுவனம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்தியாவில் அண்மை காலங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் இங்க இருக்கக்கூடிய இந்து சமயம் இன்னொரு வகையான நிறுவன தன்மையை பெற்றுக் கொண்டிருப்பது ஆபத்தானது என்று கூட சொல்லலாம். கிறிஸ்தவ சமயமோ இஸ்லாமிய சமயமோ நிறுவனமாக மாறுவது என்பது அது இயல்பிலேயே நிறுவன தன்மை உடையதுதான். ஆனால் நம்முடைய பண்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமயமானது நிறுவனமயமாவது என்பது மிகப்பெரிய ஆபத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படுத்தும் என்பது யதார்த்தமான ஒன்று. அது அண்மை காலங்களில் ஆலயங்களினுடைய பெருக்கங்கள், இந்து கோயில்களுடைய அதிகமான பெருக்கங்கள் நிறுவனத்தன்மையோடு இருக்கிறது. முன்பு அதிகமான இந்து சமய வழிபாடுகள் இருப்பது பிரச்சனை கிடையாது. ஆனா நிறுவன வழிபாடு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பண்பாட்டு ரீதியான பல சிக்கல்களே கொண்டு வரும். நம்ம அதுக்குள்ள ரொம்ப அதிகமா போகக்கூடாது என்றாலும் கூட நாம இந்த நிறுவனத்தன்மையை எதிர்ப்பது என்பது சித்தர் மரபு. புத்தர் யார்? நிறுவன சமயத்தை எதிர்த்தவர். நிறுவனம் என்பது ஏற்படுத்திய அந்த படிநிலை அமைப்பு, நாள் வர்ண அமைப்பு அல்லது கோபுர அமைப்பு, மேலே ஒருவன் அதற்கு அடுத்து வருபவன் அதற்கு அடுத்து வருபவன் என்கிற படிநிலை அமைப்பை மிக கடுமையாக சாடியவர் தான் புத்தர். இதை அதற்கு முன்பாகவே தமிழ் மரபிலே எதிர்த்தவர்கள் தான் சித்தர்கள். அந்த வகையில் இவருடைய கவிதை தொகுப்பில் மிக முக்கியமானது என்று, அற்ப விசுவாசிகளே,
இன்னுமா நம்புகிறீர்கள் உங்கள் தேவாலயங்களில் நான் இருக்கிறேன் என்று கிறிஸ்து சொல்வது போன்று. இன்னுமாடா நம்பிக்கிட்டு கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க, நான்லாம் கோயிலுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரனையே நோண்டிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட தான் ஏசு இருக்கிறாருங்கிறத அவர் உள்வாங்கிக்கிட்டார். சரிதானே? அதான் பக்கத்துல ஆளே இல்லாத இடத்துல வீடு கட்டி வச்சிருக்கிறார். சரிங்களா? அதுதான் அவர் அருமையா அந்த இடத்துல பதிவு பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு. இதை இவர் கேட்டிருக்கிறார், கவிஞர் கேட்டிருக்கிறாருங்கிறதுக்காக நம்ம நிறைவேற. இயேசுவே அதைத்தான் கேட்கிறார். விவிலியத்தை முழுவதுமாக வாசித்தீங்க அப்படின்னா அவர் எருசலேம் ஆலயத்தை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. எருசலேம் ஆலயத்துல அவர் சாட்டை எடுத்து விரட்டுவார். என்னன்னா இயேசு எங்க கோவப்பட்டிருக்கிறாருன்னு விவிலியத்துல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல தான் அவர் கோவப்படுவார். எல்லாரும் நான் கோயிலுக்கு வந்துட்டேன், அதனால நான் ஒரு நல்லவன், நான் யோக்கியன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உடனடியா இயேசு எங்க மறுப்பு தெரிவிப்பார் அப்படின்னா, நீ வீட்டுக்கு போய் இப்போ பக்கத்துல உள்ளவனுக்கு எல்லாம் சமாதானம் ஆயிட்டியா, அதுக்கு பிறகு உள்ளவா அப்படிங்கிறார். அப்போ எல்லோரும் ஆலயம் நோக்கி வர ஆலயத்திற்கு வெளியே அவர்களை அனுப்புவது இயேசு வேலையாக வைத்திருந்தார். ஆகவேத்தான் இந்த கவியில இருக்கட்டும். ஆகவேத்தான் இந்த கவிஞர் கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே இன்னுமா நம்புகிறீர்கள் உங்கள் தேவாலயங்களில் நான் இருக்கிறேன் என்று. அது நாங்களும் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இயேசு எப்பவுமே தெருவுக்கு வந்தாச்சு, நாம தான் என்ன செய்யறோம், ஆலயத்திற்குள் முடங்கி இருக்கிறது. ரொம்ப முக்கியமான இன்னொரு இது கொஞ்சம் 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 என்ன சொல்றது, தூக்கலான மொழிநடையில அவர் இருக்கிறார். அந்த பொது அவையில பெண்களும் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை, இந்த கவிதை சொல்லாமல் சொல்ல முடியாது. எந்த உள்ளாடையும் தராத ஒரு தன்னம்பிக்கையை, அப்படி இல்ல எந்த உள்ளாடையும் தராத தன்னம்பிக்கையை சமயங்கள் தந்ததில்லை. உள்ளாடை தந்த தன்னம்பிக்கையை எந்த சமயங்களும் கொடுக்கவில்லை. வேதங்களும் வேத நூல்களும் புனித நூல்களும் நான் தவறுதலா எழுதிட்டேன், பொறுத்துங்க. அது ரொம்ப முக்கியமானதா பார்க்கிறேன். எங்க கொண்டு பொறுத்துறாரு பாருங்க, ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிறார். ஒரு உள்ளாடை தருகிற தன்னம்பிக்கையை எந்த சமய நூல்களும் எனக்கு தரவில்லை என்று அவர் சொல்றார். இது எப்படி எடுத்துக்கொள்வது? கவிஞர் இவ்வளவு இறங்கி சமய நூல்களை சொல்லணும்னா இவர் நாத்திகரானா இல்ல. வீட்டுக்குள்ள போறேன், அந்தோனியார் படம் இருக்குது, இயேசு படம் இருக்குது, பக்கத்துல வெங்கடாச்சலபதி சாமியா, வெங்கடாச்சலபதி தானே, ஆனா கவிதையில முருகா முருகான்னு எழுதுறாரு. அங்க வெங்கடாச்சலபதி படம் இருக்குது. அப்ப அவர் ஏதோ ஒரு வகையில கடவுளை நம்புறார். எந்த கடவுளை நம்புறாருங்கிறது அவரை பொறுத்தது. சரிதானே? நாம வெளியில் ஒரு அடையாளம் வைத்திருப்போம், உள்ளூர் கடவுளை நம்பிக்கொண்டிருப்போம், அது வேற விஷயம். ஆனா அவர் சொல்றார், ஒரு உள்ளாடை தருகிற நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை எந்த சமய நூல்களும் எனக்கு தரவில்லை. அது இன்னும் நீங்க விழாவரியா சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா, நாம் ஒரு பொது இடங்களுக்கு செல்லுகிற பொழுது நமக்கு அதிகமான நம்பிக்கை தரக்கூடியது நம்முடைய ஆடைகள் தானே ஒழிய நாம் படித்த சமய நூல்கள் அல்ல. அப்ப சமய நூல்கள் என்பது இன்னைக்கு எந்த அளவிற்கு இவரால் விமர்சிக்கப்படுகிறது என்பதற்கு இந்த ஒற்றை கவிதைகள் போதும். ஏன்னா ஒவ்வொரு சமய நூல்களிலும் இருக்கக்கூடிய அழுக்குகளும் அதே நேரத்தில் அதனுடைய அறநெறி பண்புகளும் பின்பற்றப்படாமலும் இருக்கிறது. ஏன்னா ஒரு நூலினுடைய வெற்றி, இப்ப இந்த ஆமேன் என்கிற கவிதை தொகுப்பினுடைய வெற்றி என்னவாக இருக்கும் என்றால், இதனுடைய பொருள் சமூகத்தில் ஆங்காங்கே சென்று சேர்வதில் தான் இருக்கிறது. சேர்ந்த பிறகு அது இன்னொரு வடிவம் எடுப்பதில் தான் இருக்கிறது. எல்லா எழுத்துக்களும் அப்படித்தானே. அப்ப அந்த வகையில சமய நூல்கள் அதை பின்பற்றுபவர்களால் வாழ்வாக்கப்படவில்லை என்று சொன்னால் அது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உள்ளாடையை விட கேவலமானது அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவர் என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்திருக்கிறார் என்பது. அதற்கு அடுத்து இன்னொரு மிக முக்கியமானது ஒன்று, முதல்ல எனக்கு புரியல, 2 முறை வாசிச்சு எனக்கு புரியல, அது ஏன் மாதத்தின் 3ஆம் நாள் போட்டிருக்கிறாருன்ட்டு உடனடியா ஸ்ட்ரைக் ஆகல. நான் அவர்கிட்டயே கேட்டுடலாமான்னு யோசிச்சேன். அவர் உடனே அதை சொன்னார், ஏவாள் சிலுவையில் அறையப்படுகிறாள் மாதத்தின் 3ஆம் நாள் அப்படின்னு போட்டிருந்தார். இந்த கவிதை எனக்கு திருப்பி புரியல. அப்போ அவர்கிட்ட இது என்ன மாதத்தின் 3ஆம் நாள்னா என்ன? மாதத்தின் 3ஆம் நாள் மாதம் தோறும் 3 நாள். இதான் அவசரத்துல புக்கு கொடுத்தா வர்ற விலை. மாதம் தோறும் 3ஆம் நாள் அப்படின்னு போட்டிருந்தாப்புல, 3 நாள் அப்படின்னு. எனக்கு இது ஒரு புடிபடவே இல்லை. பிறகு சொன்னேன், இன்னைக்கு அது பேசக்கூடக்கூடிய ஒரு இதுதான். என்ன பிரச்சனை அப்படின்னா, கவிஞர் பல நேரங்கள்ல நான் சொன்னேன், இந்த புத்தகம் முழுவதுமே ஒரு குறிப்பிட்ட
நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், குறிப்பிட்ட சொற்கள் மீண்டும் மீண்டும் வரும். அதுல ஏவாள் பக்கம் அவர் நிக்கிறார், யூதாஸ் பக்கம் அவர் நிக்கிறார், சரிதானா? கிறிஸ்து பக்கமும் நிக்கிறார். அப்ப இந்த பின்புலத்துல பாத்தீங்கன்னா ஏவாளுடைய பின்புலத்திலிருந்து அவர் பார்ப்பதை நம்ம கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கு. பாதிக்கப்பட்டவளாக இருந்தாலும் பழிகாரியாக இருந்தாலும் கூட அவள் ஒரு பெண் என்கிற ஒரு பின்புலத்திலிருந்து இந்த கவிதை அணுகப்படுகிறது. நாம பல நேரங்கள்ல பெண் என்பதற்கு அப்பாற்பட்டு சில விமர்சனங்களை கொண்டு போய் வச்சிருக்கோம். அதுல எனக்கு கி வீரமணி அவர்கள் ஒரு முறை வெளியிட்ட ஒரு ஒரு பேட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருந்தாங்க, ஒரு பெண் தலைவர். அந்த நேரத்துல அவங்க மட்டும்தான் பெண் தலைவர், மாநில கட்சியில பெண் தலைவராக இருந்தார். அவர்களை பலர் விமர்சனம் செய்வார்கள், அரசியல் ரீதியாக மாற்று கருத்து உண்டு, அவர்களுடைய உருவத்தை கேலி செய்பவர்கள் உண்டு. அப்போ வந்து அவர் சொன்னாரு, ஒரு பெண் தலைமை வருகிற பொழுது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு பெண்ணை பெண்ணாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அரசியல் அப்பாற்பட்டது, அதற்கு மற்ற விடயங்களை எல்லாம் நாம் தவிர்த்து பார்க்க வேண்டும். அந்த வகையில இந்த கவிஞர் ஏவாளை பார்க்கிற விதம், அல்லது ஏவாள் என்ற உருவகத்திற்கு அவர் கொடுக்கிற அந்த அழுத்தம் என்பது இந்த கவிதையில் புலப்படுவதை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து ரொம்ப அருமையா இன்னைக்கு இருக்கிற சாதி சிக்கல்களையும் அப்படி மேலோட்டமா தொட்டு போவாரு. தச்சன் என்பது வரை சிக்கல் இல்லை, தேவமகன் என்கிற பொழுதுதான் பிரச்சனை வருகிறது என்பது போன்று ஒரு கவிதை வந்து அதுல இருக்கும். பார்த்துங்க, இயேசுக்குமே பிரச்சனை அதுதான். இவன் தச்சனின் மகன் தானே என்று இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எப்பொழுது தன்னை இறைமகன் என்று அவர் அறிவிக்கிறாரோ அப்பொழுதுதான் அவரை என்ன செய்யறாங்க, கொல்லணும் முடிவெடுக்கிறாங்க. இது எப்பவுமே அப்படித்தானே. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் கடவுள் சொந்தம் என்று இருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலும் அப்படித்தான். ஒரு யூத சமயம் என்பது எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளாது. அவர் சொன்ன முதல் வார்த்தையே சிக்கலானது, ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், அதுல வந்து நான் மட்டும்தான் ஒரு அதிகாரம் படைத்த ஒரு சமயவாதியா இருக்கிறேன், எல்லாரும் என்னைய வந்து கும்பிடணும், நான் போதிக்கணும், நீங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல ஒருத்தர் எந்திரிச்சு என்கிட்டையும் அந்த கடவுளுடைய ஆவி இருக்குது, என்கிட்டையும் சாமி, இதைத்தான் நான் சொல்ல வரேன். நம்முடைய நாட்டார் தெய்வங்கள்ல யாருனாலும் வருவாங்க, கொஞ்சம் குடிப்பாங்க, கொஞ்சம் கோழி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஆடு வெட்டுவாங்க, மாடு, எல்லாரும் சாமி ஆடுவாங்க. சாமி இன்னாருக்கு தான் வரணும்லாம் கிடையாது, அப்படித்தானே? அதுதான் நம்முடைய மரபு பத்து. ஆனா நிறுவன மையத்துல எல்லாரும் சாமி ஆடக்கூடாது, ரைட்? ஒரு குறிப்பிட்ட சாதியோ ஒரு குறிப்பிட்ட சமயமோ அல்லது குறிப்பிட்ட பிரிவினரோ தான் என்ன செய்யணும், மேல ஏறணும். இது இயேசு வாழ்ந்த காலத்துல இருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்திலையும் பரிசேயர்கள் அல்லது மறைநூல் அறிஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் என்ன செய்யணும், அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய தூயகத்துக்குள்ள செல்ல முடியும், வேற யாருமே செல்ல முடியாது. இதை எதிர்த்துதான் புரட்சி செய்தார் இயேசு. இதை எதிர்த்துதான் அந்த தோழர் கிறிஸ்து என்ன செய்தார், கடுமையான புரட்சிகளை செய்தார். சோ அந்த வகையில ஒரு தச்சனின் மகன் என்றால் சாதாரணமாக பிரச்சனை வராது. ஆனால் சாதாரண பின்புலத்தில் வந்தவர்கள் ஒவ்வொருவருமே கடவுளின் பிள்ளைகள். நீங்க நல்லா பாருங்க, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. நன்றி, நல்ல தமிழ்ல வந்து விண்ணுலகில் இருக்கிற அப்படிங்கிறத ஒரு பிரிவினர் மாத்திக்கிட்டாங்க, சரிதானா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதலில் கடவுளை மண்ணுக்கு இழுத்து வந்தவர் இயேசு என்று நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு முன்னால வரைக்கும் ஆண்டவர் என்னமோ மேல இருக்கிறாருன்னு சொல்லி அன்னார்ந்து பார்த்து இறைவேண்டல் செய்வாங்க. ஆனா இயேசு கிட்ட போகும்போது அவர் சொல்றாரு, கீழே இருக்கிறார். கடவுளை அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் யார்? எல்லாரும் அப்பான்னு சொல்லிக்கலாம். யாரெல்லாம் அப்பான்னு சொல்றது? உனக்கு கஷ்டப்படுறியா, ஏழைகளா இருக்கியா, நீ தான் பேரு பெற்றவர், போ அப்பான்னு கூப்பிட்டுக்க. கடவுளை கூப்பிடுவதற்கு யாருக்கும் எந்தவித தகுதியும் தேவையே கிடையாது அப்படிங்கிறத ஒரு பின்புலத்தை இயேசுதான் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆனா என்னன்னா இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். அதைத்தான் கவிஞர் எங்களுக்கு சுட்டி காட்டுறார். ஒருவேளை இந்த நூல் கிறிஸ்தவர்களுக்காகத்தான் உண்டு என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ளும். என்னன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு கிறிஸ்துவ மட்டும் நீங்க முன்னால வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் சொன்ன எதையுமே நீங்க என்ன செய்யல, பின்பற்றல அப்படிங்கிற ஒரு பின்புலத்துல இருந்துதான் அவர் என்ன செய்யறார், மீண்டும் மீண்டும் மீண்டுமாக சொல்லி அதுல அதை ஒட்டி இன்னொரு வரும், அவர்கள் கும்பிடுவதுதான் கல், அவர்கள் கும்பிடுவதுதான் கல். இந்த கவிதை பெருசா இருக்கும், நான் கொஞ்சம் சுருக்கமா உங்களுக்காக சொல்றேன். அதாவது பொதுவா என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இங்க சாமி சிலைகளை பார்த்தா என்ன சொல்லுங்க, என்ன கல்ல போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இந்த நடை உண்டு. இப்பொழுது கொஞ்சம் மாறி வருகிறது, சரிதானா? இப்ப பெரும்பாலும்
கொஞ்சம் புரிதல் ரெண்டு பக்கம் ஏற்பட்டது போன்று எனக்கு தெரிகிறது. ஆனா இவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் கும்பிடுவதுதான் கல், கும்பிடுகிறவனே கல்லாக இருக்கிறான். இங்க ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசத்தை பாருங்க. எதுவுமே தெரியாம ஒரு சாதாரணமா ஒரு கல்லை போய் கும்பிடுறது ஒரு ரொம்ப முக்கியம், அது ஓகே, ஒரு அறியாமை இருக்கும். ஆனா இங்க எல்லாம் தெரிஞ்ச கும்பிடுறவனே கல்லா இருக்கிறியடா, நான் என்ன போய் சொல்றது? இதெல்லாம் சித்தர்கள் அந்த நாட்களில் எடுத்த மிகப்பெரிய புரட்சி, அல்லது பெரியாருடைய சமயத்திற்கு எதிரான புரட்சி. இவைகள் எல்லாம் இந்த கவிதைகளுக்குள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நிறைய ஆங்காங்கே எடுத்துக்கொண்டே போகலாம். அது வந்து இந்த கவிதைகள் வாசிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மை நாமே விமர்சிப்பதற்கு இது பயன்படுகிறது என்பதுதான் என்னைய பொறுத்தவரை. ஆனா ஒரு வருத்தமும் எனக்கு இருக்குது. சும்மா பேசிட்டு இருந்தேன், அவர் ஒரு 50 புத்தகம் தான் அச்சிட்டார் என்று சொன்னார். அது அவருடைய புரிதலாக இருக்கிறது. நான் பொதுவா அப்படியெல்லாம் புத்தகங்களை குறைப்பது கிடையாது. குறைந்தது 1000 போடணும், இல்ல 5000 போடணும்னு கற்பனை செய்வது உண்டு. அந்த அளவிற்கு. ஆனா இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் 50 பேருக்குள்ளாக முடங்கி போவது என்பது அது இந்த சமூகத்தினுடைய மிக ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழல் தான். துர்பாக்கியமான ஒரு சூழல் தான். ஏன்னா நம்ம சமூகம் அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வேதனையோட சொன்னார். அதான் அவங்களுடைய துணைவியார்கிட்ட சொன்னேன். அவங்க துணைவியார் பேர் தான் ஜோ அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. நல்லது, அதுவே பாராட்டுதலுக்குரிய ஒன்றுதான். பேரை ஜோன்னு வச்சிருக்கிறாரு. ஆனா ரொம்ப முக்கியமானது, கம்மல் போன கம்மல் மறுபடியும் அடகுல இருந்து மீட்கணும். அதையும் ஒரு கவிதையா எழுதியிருந்தாரு. நான் குறிச்சு வச்சிருந்தேன், எடுக்கல நேரத்துக்கு. அது ரொம்ப ஒரு பக்கத்துல அது ஒரு கவிதையாக இருந்தது. அதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு கவிதை நூலுக்கு ஒரு முறை அவர் வந்து என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியின் கம்மலை அடகு வைக்கிறார். இது ஒருவேளை திருப்பி பார்க்கும் பொழுது பாரதிக்கு பக்கத்துலதான் பாரதியுடைய இடம் இருக்குது. பாரதிக்கு நிகழ்ந்தது போன்று அப்படித்தானே எட்டயாபுரத்து கவிஞனுக்கும் ஓட்டப்படாரத்து கவிஞனுக்கும் ரொம்ப ஒண்ணும் இல்லை. அவர் ஓட்டப்படாரத்துக்கு கிறுக்குன்னு ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கிறார் கவிதையில. ஆனா வந்து இது ரொம்ப வேதனையான, நாம் எந்த அளவுக்கு உதவி செய்ய போறோம், எந்த அளவுக்கு அது பயன்பட போகுது அப்படிங்கலாம் தெரியல என்றாலும் கூட மிக வேதனையான ஒன்றுதான். ஏனென்றால் சில நேரங்கள்ல படைப்பாளிகள் கொண்டாடப்படுவதில்லை. அவரு சொன்னார், நான் நிறைய பேர் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, நீங்க வந்து மகிழ்ச்சி தொடங்கும் அப்படின்னு தான் எங்களை கூப்பிட்டார். இதுதான் படைப்பாளியினுடைய அடியாழத்தில் இருக்கக்கூடிய வேதனை நிறைந்த சொற்கள். சரிங்களா? நான் வந்த உடனே அவங்க துணைவியார்கிட்ட கேட்டேன், வழக்கமா இந்த கவிஞருடைய மனைவி எல்லாம் கவிஞரை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு, நம்ம வேற என்ன செய்ய முடியும்? அவர் போக்குல நம்ம அவரை விடுவோம். கவிஞர்களை அவர்கள் போக்கில் விட்டு விட்டார் இந்த உலகத்துல அவங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது. சாக்ரட்டிஸ் உலகத்துக்கு தான் மாமேதை. அவர் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மனைவி என்ன செய்வாங்களாம், ஒரு வாளி தண்ணியை தூக்கி தலையில ஊத்தி விட்டுருவாங்களாம். உன்னால வீட்டுக்கு என்னையா புண்ணியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பல பேர் இருக்கிறாங்க. பல அறிஞர்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் பார்க்கிறோம். நான் அப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது இங்கு பொதிந்து கிடக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த கவிஞர் தான் இந்த சமூகத்தின் மீது வைத்திருந்த அரசினத்தின் மீது இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர் கிறிஸ்துவை சிறு வயதில் அறிந்திருக்கிறார், பிறகு அவர் அதை பயிற்சி படுத்தாது இருந்திருக்கிறார், அதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏன் தான் இந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றவில்லை என்பதற்கான விடையை இந்த நூல் முழுவதும் அவர் சொல்லி இருக்கிறார். அது வந்து ஒருவேளை கிறிஸ்தவ சமயவாதிகளாக எங்க 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு உச்சந்தலையில ஓங்கி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானா? இந்த விமர்சனங்கள் நேர்மையானவைகள் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு சமயங்கள் தேவையில்லை என்பதை இந்த கவிஞர் சுட்டி காட்டியிருக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒருத்தன் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஏனென்றால் அந்த கிறிஸ்து அவர் பாணியில் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து அவருடைய பாணியில் தன் சக தோழர்களாகத்தான் இருக்கிறார். ஆகவே இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவும் சொன்னார். இதைத்தான் எங்களுக்கு இறையியலாகவும் சொல்லி கொடுத்தார்கள். நடைமுறையில் சொத்து பத்து கோபுரங்கள்லாம் இருக்கிறதுனால ஓங்கி சொல்ல முடியாம மைல்டா சொல்லிட்டு இருப்பான் அங்கே. அதுதான் யதார்த்தம் பார்த்துக்குங்க. ஆக இந்த கவிதை தொகுப்பு மிகச் சிறந்தது, மிக 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 அவசியமானது. இன்னும் ஏராளமாக சொல்லி கொண்டு போகலாம். அதிகம் பேசுவது என்பது அறிஞர்கள் மத்தியில் அவை நாகரிகம் அல்ல என்பதனால் நான் என்னுடைய இந்த உரையை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒருவேளை
இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் ஏராளமான சொற்களும் குறிப்புகளும் இருக்கிறது எடுத்து சொல்வதற்கு. ஒன்றை நான் பார்க்கிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு எதை சொல்ல விரும்பினாரோ அதை இவர் சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். கவிஞரைத்தான் பாராட்ட வேண்டும் என்கிற விதிமுறையை மாற்றி கவிஞரின் துணைவியாருக்கு முதலில் நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் இயேசுவை பற்றி பேசினாலும் அவர் தன்னுடைய நெற்றியில் திருநீரோடு வந்திருப்பது என்பது நம்முடைய நாட்டினுடைய இந்த பன்முகத்தன்மையை குறித்து காட்டுகிறது. இதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்ததாக கவிஞர் தன்னுடைய வறுமைக்கு மத்தியில் கவிதை எழுதி இருக்கிறார். ஆகவே இந்த கவிதைகள் எல்லாம் செல்வம் பொதிந்ததாக இருக்கிறது, செல்வாக்கு மிக்கதாகவும் இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் கவிதை வாசித்திருக்கிறேன். ஆக அந்த கவிதை மிக அருமையாக இருக்கிறது. உயிருள்ள கவிதைகளுக்காக மீண்டும் ஒரு முறை கவிஞரை நாம் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி. கூட்டம் போய் வேலை வச்சா பாரு, போய்கிட்டாரு.